பூரண சந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய உடலையே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி தீபமாக எரித்தார். அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அந்த ஆடியோ ரிலீஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எல்லாரும் கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க எழுந்திருச்சு நம்முடைய அஞ்சலியை செலுத்தல ஒரு நிமிஷம். நமக்காக, நம்முடைய கடவுளுக்காக, நம்முடைய மதத்திற்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அத்தனை பேரும் எழுந்து நின்று தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற இந்த பயணத்தில் இன்று நிறைந்த அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் இன்றைக்கு திருக்கோவிலூர் என்று சொன்னாலே 108 திவ்ய தேசங்களில் ஒன்று உலகளந்த பெருமாள். வாமன் அவதாரம் எடுத்து உலகளந்த பெருமாள் அருள்பாலித்த இடம்தான் இந்த திருக்கோவிலூர் புனித மண். அது மட்டும் இல்லை, இங்கு அருகாமையில் இருக்கிற மேல்மலையனூர் அம்பாளையும் வணங்கி அங்காள பரமேஸ்வரியும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த திருக்கோயிலூர் மண் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்திருந்தாலும் சோழர்கால கட்டிடங்களுக்கெல்லாம் பெருமையாய்ந்த வந்த மண். இந்த மண் இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மண். உலகளந்த பெருமாள் இருக்கின்ற இடம், அங்காள பரமேஸ்வரி அருள்பாலிக்கின்ற இடம். இறைவனாக இருந்து அருள்பாலித்தாலும் ஆட்சியாளராக இருந்து இந்த மக்களுக்கெல்லாம் எவ்வளவு வேதனை அளித்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலூர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இந்த மாவட்டத்தை எவ்வளவு சீரழிப்படுகிறார்கள் என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலமாக இப்பொழுது பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். தமிழகத்தின் மிக முக்கிய மாவட்டங்களில் ஒன்று விழுப்புரம். 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருவக்கரை கல்மரங்கள், 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கீழ்வாலை பாறை ஓவியங்கள் உள்ளிட்ட பழங்கால சின்னங்களையும் கொண்ட பழமையும் பெருமையும் மிக்கது விழுப்புரம் மாவட்டம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து விழுப்புரத்தை வதைத்துக் கொண்டே இருக்கிறது. கோவத்தின் உச்சத்துக்கே சென்ற இந்த மாவட்ட மக்கள் திமுக அமைச்சருக்கு தக்க பதிலடியை கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். என்ன உங்களுக்கு புது ஐட்டம் இருக்காங்க, எங்க திரும்புங்க. கர்ம கர்மம் என்ன இப்படி நாருது? மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிச்சிட்டாங்களே. இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரோ மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்குவதற்கு பதிலாக மக்களை அவமதிப்பதையும் மக்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவதையும் ஊழல் செய்வதிலும் தான் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார். அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். அங்க அந்த அம்மா கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. ஓட்டு கீழே இந்த மாவட்டத்திற்கு கையாலாகாத திமுக அரசால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்குதான் கள்ளச்சாராய மரணங்கள். மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் குடித்த சாராயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தயாரித்த பழைய சாராயம் என்று லஞ்சம் வாங்கிக் கொண்டு போலீசாரே பாதி விலைக்கு கைமாற்றியதாகவும் எக்கியார்குப்பம் கிராமம் முழுவதும் கண்ணீரில் தத்தளிக்கிறது. கொடுமை என்னவென்றால் இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்பவர்களே திமுக காரர்களாக இருப்பதுதான். கள்ளச்சாராயம் விற்ற புகாரில் அமைச்சர் செஞ்சி பஸ்தானின் தீவிர ஆதரவாளரான மரூர் ராஜாவை போலீசார் குண்டர் சட்டத்தில் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவரது மனைவி ரம்யா திண்டிவனம் நகராட்சி 20வது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்து வருவதும் தெரியவந்தது. ஊர்ல வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கோபனாக பெங்கல் புயலின் போது விழுப்புரம் மாவட்டம் சந்தித்த இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் இந்த திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ புயலுக்கு பின் நிவாரண பணிகளோ திறம்பட செய்யவில்லை என்பதே உண்மை. இதனால் விழுப்புரம் மாவட்டம் பெரும் சேதத்திற்கு ஆளானது. இதற்கெல்லாம் முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? விழுப்புரம் மாவட்டம் ஈச்சங்காடு பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் உணவின்றி அந்த பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். சாப்பாடு கஷ்டம், கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, எந்த வசதியுமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவருக்கு ஜெயிச்சவங்க, நம்பருக்கு ஜெயிச்சவங்க இது வரைக்கும் வந்து
வந்து பார்க்கல. ஆனா ஓட்டுக்கு மட்டும் வந்து சும்மா 10 தடவை ஓட்டுக்கு மட்டும் வந்து ஓட்டு கேட்கறாங்க. பேரிடர் நேரங்களில் மட்டுமில்லை, இந்த மாவட்ட விவசாயிகள் கடந்த 4.5 ஆண்டுகளாகவே தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த திடீர் மழையால் அப்பகுதியில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் விளைநிலங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. விழுப்புரத்தில் 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 300 ஏக்கர் பரப்பளவிலான நெல் நாற்றுகள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இப்படி விழுப்புரம் உள்ளிட்ட பல தமிழக மாவட்டங்களை கண்மூடித்தனமாக சீரழித்துவிட்டு நம் முதல்வர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு. இப்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு கெடுதல் மட்டுமே செய்து வரும் இந்த திருட்டு திமுக அரசை வரும் 2026 விரட்டியடிப்போம். விழுப்புரத்தின் நலனுக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தர்மராஜ் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எனது அன்பு சகோதரர் குமரகுரு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் விஏடி கலிவரதன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே, தமிழகம் முழு இந்த பயணத்தை தொடர்ந்து தொடர்பு ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற தஞ்சாவூர் இளங்கோ, மதிப்புக்குரிய லோகநாதன், மகா சுசீந்திரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ராதாகிருஷ்ணன், டி.கே. முரளி, பார்த்திபன், முருகன், லோகநாதன், கே.பி. பழனி, பிரவீன்குமார் மற்றும் செந்தில்குமார், ஐஜேகே மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார், பிரவீன்குமார், முன்னாள் நாகை மாவட்ட தலைவர் நேதாஜி, மாவட்ட தலைவர்கள் அக்னிராஜ், ரமேஷ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் தனபால்ராஜ், எஸ்கேடி சி சந்தேஷ்குமார் உள்ளிட்ட மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற பழனிசாமி, இளங்கோவன், பழனி, சங்கர், சேகர் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொகுதி அமைப்பாளர் தென்னரசு விட்டு அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு மோசமான நிலைமையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான நிலைமையில் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள், கல்லூரியில் பக்கத்திலே கஞ்சா போதைப் பொருள் விற்கிறார்கள், கிராமங்களில் கஞ்சா விற்கிறார்கள், நகர்ப்புறங்களில் பெத்தமெடின் போன்ற நாகரிகமான போதைப் பொருட்களை விற்கிறார்கள். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தாமல் பள்ளிக்கூடத்து படிக்கிற துவக்கப்பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளையே இன்றைக்கு துப்புரவு பணிகளை ஈடுபடுத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பதை மறக்க முடியாது. அதற்கு சாட்சி திருக்கோயில் பக்கத்தில் இருக்க திம்மச்சூர் கிராமம். இந்த திம்மச்சூர் கிராமத்தில் உள்ள துவக்கப்பள்ளியில் இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்ரூம் கழிவறைகளை கழிவதற்கு பயன்படுத்தியது இதே ஊரில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டி, குண்டலிபுலியூர் போன்ற பகுதிகளில் பள்ளிக்கூடங்களில் கட்டிடங்களே கிடையாது. விக்கிரவாண்டிக்கு அடுத்து இருக்கிற குண்டலிபுலியூரில் கட்டிடங்களே கிடையாது. விழுப்புரத்திலிருந்து கோலியனூர் போறதுக்கு பிள்ளைகள் எல்லாம் ரோட்டிலே போய் லாரியிலே லிப்ட் கேட்டு போக வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை இதே ஏற்பட்டிருந்தது. திருவண்ணநல்லூரிலிருந்து அது பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல 50 குழந்தைகள் காலை உணவு அருந்திய போது பள்ளி விழுந்து 50 ஆனவாரி பள்ளி மாணவர்கள் மயக்கமடைந்ததும் இதே ஊர் என்பதை நான் நினைவு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறா போகிறா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நிரந்தரமாக்குவது மட்டுமல்ல, அவர்களை பிடித்து ஜெயிலில் அடைத்ததுதான் மிச்சம். இப்பொழுது அவர்களுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், தேர்தல் வருகிறது.
இன்றைக்கு செவிலியர்கள் எல்லோரும் தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்திலே இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சி. ஏன் விழுப்புரம் நகராட்சியை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க, மழை பெய்தவுடனே குண்டும் குழியுமாக சாலைகள். இங்கே உள்ள நகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா நகராட்சிகளிலும் இது போன்றுதான் இன்னைக்கு சாலைகளும் எல்லா ரோடுகளும் மோசமான சூழ்நிலை இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவில் நகராட்சி 20 வார்டுகளையும் இது விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வந்தது. ஆனால் இதுவரையிலும் எந்த அரசும் இதை செவிசாய்க்கவில்லை. திருக்கோவில் ஆர்டிஓ அலுவலகத்தில் திருவண்ணைநல்லூர் கண்டாச்சிபுரம் தாலுகா மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதோடு இணைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் செவி சாய்க்காமல் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். தோட்டக்கலை விளைபொருட்களுக்கு என்ன அதிக விலை தருவோம் என்று சொல்லி எல்லோரும் சொன்னார்கள். எதுவரையிலும் செய்யவில்லை. 1 லட்சம் பேருக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 1 லட்சம் பெண்களுக்கு 50,000 ரூபாய் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு மாறாக என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாலியல் வன்கொடுமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 35 வயது பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம், அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். 3 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். 30 மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். இன்னைக்கு பெண்கள்லாம் இல்லை என்று கை காட்டுகிறார்கள். 1000 ரூபாய் வாங்கல நீங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாமே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்க போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. கருப்பு முருகானந்தம் பேசியிருப்பார். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும், நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் கமிஷனர் உள்பட 10 பேர்கள் அங்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் காவல்துறை மறுக்கிறது. காவல்துறையிடம் நாங்கள் போராடினோம். ஏன் என்று கேட்டோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று முன்தினம் பூரண சந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய உடலையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தீபமாக எரித்தார். அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அந்த ஆடியோ ரிலீஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அந்த ஆடியோ ரிலீஸ்ல அவங்க சொன்னது, திருப்பரங்குன்றம் மண் புனிதமான மண், அது இந்துக்களுக்கு சொந்தமான மண். கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை, என்னுடைய உடலை அங்கே போய் மாய்த்து கொண்டால் அந்த புனிதம் கெட்டுவிடும். ஆகவே அந்த புனிதம் கெட்டுவிடாமல் பாதுகாப்பதற்காக நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியாருடைய முன்னாலேயே என்னுடைய உடலை எரித்து மாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பூரணச்சந்திரன் 40 வயது இளைஞன் இறந்து போனான் என்று சொன்னால், இன்றைக்கு இந்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே எண்ணம் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கிறது. அந்த இறந்து போனவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கே இவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நீ எத்தனை கூட்டணி வைத்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை வைத்திருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வைத்திருந்தாலும் சரி, எத்தனை பெரிய கட்சிகள் வைத்திருந்தாலும் சரி, எத்தனை 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, மக்கள் அதை வாங்க மாட்டார்கள். வாங்கினாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு வருகிற வழியில நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். நமது குமரகுரு உள்பட வரும்போது எல்லா மக்களும் எங்களை பார்த்து ஆரவாரம் செய்கிறார்கள். நீங்கள் தான் வெற்றி பெற போவீர்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், ஒரு சாரார் உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
ஒரு சாதாரண தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அல்ல. உலகமே வைக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நரேந்திர மோடி வருகிறார் என்று சொன்னால் ஏர்போர்ட்டில் அவர்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரே உலக தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அற்புதமான தலைவர். புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைமையிலேங்க அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஏதோ நாங்கள் இங்கு உருவாக்கிய தமிழகத்தில் உருவாக்கிய கூட்டணி அல்ல. நயினார் நாகேந்திரன் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் வர வேண்டும் என்று சொன்னால், இது நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எனக்கு சொன்ன உத்தரவு. எப்படியாவது திமுகவை விரட்ட வேண்டும், எப்படியாவது திமுகவை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். யார் வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது, யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தானே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. மக்கள் நல்ல முறையில் வர வேண்டும், மக்களாட்சி வர வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு நிறைவேற வேண்டும். அவருடைய கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உருவாயில் நிச்சயமாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் விரைவில் வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. நீதிமன்ற தீர்ப்பை அவமதிய திமுக அதை நடைமுறைப்படுத்தவில்லை. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள், உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அதன் பிறகு என்ன தெரியுமா, நீதிபதியவே நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இன்றைக்கு எல்லோரும், பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எல்லா எம்பிக்களும் 100க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார். அங்க ஒன்னும் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் அங்க யார் இருக்கிறாங்க? நரேந்திர மோடி இருக்கார். அதை விட அங்க யார் இருக்கிறா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். வா, இந்த கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அந்த கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா 107 நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அந்த கையெழுத்தெல்லாம் மாறி மாறி போட்டிருக்கு. அதை என்ன பண்ணார் நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இந்த கையெழுத்தெல்லாம் ஓங்க எழுத்து தானா, இதை முதல்ல சரி பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இன்னைக்கு கலைஞர் அவர்கள் மறைந்தார்கள். மறைந்த உடனே அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் இடம் தர மாட்டேன் கலைஞருக்கு, மெரினா கடற்கரையில் நான் இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. கலைஞர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, ஆனால் அவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்த உடனேயே, அதுக்கு பிறகு தீர்ப்பு கொண்டு கொடுத்த உடனே அண்ணன் இபிஎஸ் உடனடியாக கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்த முதலமைச்சர் யாரு? அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது நீதிபதியுடைய தீர்ப்பை மதிக்க தெரிந்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். ஆனால் நீதிபதி தீர்ப்பை அவமதிக்கிறது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் விநாச காலே விபரீத புத்தி என்று சொல்வார்கள். இப்பொழுதுதான் இந்திரா காந்தி அம்மையார் இலவச 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது திமுகவினர் எல்லாம் பேசினார்கள் தெரியுமா? நாங்கள் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம். ஆக இந்திரா காந்தி அம்மையார் விதவைகள் மறுவாழ்வு உள்ளவர் தானே, நீங்களும் வாருங்கள், விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தில் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் சொன்னாங்க. அன்னைக்கு 20 அம்ச திட்டத்தை பிடிச்சு போட்டு எமர்ஜென்சியில் போட்டு உள்ள பிடிச்சி எல்லா திமுகவினரையும் என்ன வேலையெல்லாம் பண்ணினாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் நியாயமான கூட்டணியா. எங்களுடைய கூட்டணி அது நல்ல கூட்டணி இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வேற சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு நிற்பது எங்களுக்கு ரொம்ப வெறும் அறுத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆடு நனைந்தது என்று ஏதோ அழுதது என்று சொல்லுவார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்றால் போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கார் ரேஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான ஆட்சி இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக வந்த பாரத நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் தந்திருக்கிறார்கள் சொன்னால், இதே மாவட்டத்தில் 4000 பேர்களுக்கு மாதம் ஆண்டொன்றுக்கு 6000 வீதம் 250 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியா தூப்பு வரைக்கும்
இன்றைக்கு 4 வழிச்சாலை ரோடு 1256 கோடி ரூபாய் யார் கொடுத்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. யாராலும் மறுக்க முடியுமா? இதே மாவட்டத்தில் 7375 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. அன்றைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கிராம சாலைகள் 223 கோடி ரூபாய்க்கு, புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரைக்கும் 1296 கோடி ரூபாய்க்கு சாலைகள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் இருந்தார்கள். 3-4 மாதம் கழித்து திருவண்ணாமலையிலே கள்ளச்சாராயம் 4 பேர் இறந்து போனார்கள் குடித்து. இப்படி எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக எந்த பாலியல் வன்கொடுமை செய்தால் தனியாக நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இவருடைய ஆட்சியிலே 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் வந்த பிறகு இவருடைய ஆட்சியிலே தான் 10 வயது பெண்கள் முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டிலே நடமாட முடியவில்லை. இன்றைக்கு கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டு கணவனை அப்படியே தென்னை மரத்தில் கட்டி வச்சுட்டு 2 பேர் அப்படியே அலக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல 3 பேர் சேர்ந்து அலக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஒரே நாடு, இந்தியாவிலே சூசைடு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. அதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு பெருமைகளும் சேரும். கஞ்சா விற்கிற பெருமை அவருக்கு சேரும். பாலியல் வன்கொடுமை விற்கிற பாலியல் வன்கொடுமை நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது அவர்தான். ஆட்சிக்கு எதிராக யார் இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். யாரை இரும்பு கரம் கொண்டு அடக்க போறாரு என்று தெரியவில்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்க, பெண்களை பத்தி கேவலமா பேசக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்கன்னு வீடியோவில் பார்த்தீங்க. ஆராசான் ஒரு மந்திரி பெண்களை மிகவும் இழிவுபடுத்த பேசக்கூடிய இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, தட்டி கேட்க முடியாத முதலமைச்சராக, மோசமான முதலமைச்சராக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் வருகிறார். வந்த உடனே மைக்க பிடிச்சு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுறார். 10 ரூபா பாட்டிலுன்னு பேசின உடனே அது உங்களுக்கு தெரியும்ல, 10 ரூபா பாட்டில்னா 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில்னாலே எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆக பாட்டில் 10 ரூபா பாட்டில்னு படித்த உடனேயே லைட் ஆஃப், செருப்பை கலத்து வீசுறாங்க. அங்க இருக்க போலீஸாரெல்லாம் லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்றதுல இருட்டுக்குள்ள யார் எங்க போக முடியலன்னு தெரியாம சாக்கடைக்குள்ள விழுந்து நசுங்கி செத்து போனவர்கள் 41 பேர். தன்னுடைய பெற்ற தாய் முன்னாலேயே 3 வயது குழந்தை எல்லோருடைய காலால் மிதிப்பட்டு சாகக்கூடிய ஒரு மோசமான காட்சி. 10 வயது சிறுமி இறந்து போன காட்சி. 41 பேர் இறந்து போனார். யார் காரணம்? எதிர்கட்சிகளுக்கு கெடுபிடி. எதிர்கட்சிகள் கேட்கிற இடத்தில் அனுமதி கிடையாது. எதிர்கட்சிகள் கொடி கட்டக்கூடாது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு மோசமான ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்கிறது சொன்னால், ஒரு சர்வாதிகார போக்கு, ஒரு சர்வாதிகார ஆட்சி தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த பயணம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருந்து பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பக்கத்திலிருந்து பயணம் தொடங்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த 2 பயணங்கள் முடியும் போது தமிழகத்தில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியும் முடியும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள். நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரியாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அந்த 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வாங்கி தந்தது யார்? அண்ணன் இபிஎஸ். அதனால தான் இந்த கூட்டணி. இங்க எம்ஜிஆர், அங்க மோடி, இங்க அண்ணன் இபிஎஸ், அங்க அமித்ஷா. இந்த கூட்டணி இது வெல்லுகின்ற கூட்டணி. அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், எத்தனை வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று. கொஞ்சம் பொறுத்திருங்க. 17 பேர் மேல எல்லா விஷயம் வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுத்திருங்க.
17 பேர் மேல எங்கள்ட்ட லிஸ்ட் கையில இருக்கு. யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே இருக்க போறாங்க, லிஸ்ட் எல்லாம் இருக்கு. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? அதே மாதிரி தான். அதே மாதிரி நிலைமை பீகாரில் சொன்னார்கள், வாக்கு திருட்டு என்று சொன்னார்கள். ராகுல் காந்தி, பாவம் ராகுல் காந்தி பத்தி பாவம் ஒரு பொம்மை மாதிரி அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்லிமெண்ட்ல போனா கண் அடிச்சுட்டு அப்படி போறது. கடைசியில் என்னாச்சுன்னா ஆட்சியெல்லாம் முடிஞ்சு இப்ப அம்போன்னு இருக்கார். பீகார்ல வாக்கு திருட்டுன்னு சொன்னாங்க, 65 லட்சம் வாக்கு திருட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் வந்தது, முடிவில் என்னாச்சு? 243 தொகுதிகளில் 202 இடங்களில் வென்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கேயும் அதே மாதிரி தான் சார். இந்த வாக்கு புதிதாக சேர்த்தல் நீர்த்தலுக்கு எதிர்ப்பு, இதுக்கும் உச்சநீதிமன்றம் போனார் நம்முடைய முதலமைச்சர், இதற்கும் உச்சநீதிமன்றம் போனார், அங்கே திருப்பி அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்ப என்னன்னா இவரு நமக்கு தெரியாமலே ஓட்டை இவரும் சேர்த்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பிஓ பிஎல்ஓக்கு எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். என்ன உத்தரவுன்னா, இந்த சார்ல என்ன உத்தரவு அப்படின்னா, யாரையும் நீக்க வேண்டாம், புதிதாக தாத்தா பேரு அப்பா பேரு ஏதாவது ஒரு பேரை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா என்ன நடைபெற போகிறது என்று சொன்னால், 75 லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் 2006 இறந்து போனவன், 2006 இறந்து போனவங்க இன்னும் வரை உயிரோடு இருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டு 75 லட்சம் ஓட்டு இனிமேல் இருந்து அகற்றப்படும். இந்த 75 லட்சம் ஓட்டு அகற்றப்படும் பொழுது தேர்தலும் வரும். எங்க அமித்ஷா அவர்களுங்க வருவாங்க, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க, ஓட்டும் நடைபெறும். வாக்குச்சாவடியில் அனைவரும் இன்றைக்கு மக்கள் தெளிவான முடிவு எடுத்து விட்டாங்க. சில பேர் வண்டியில் ஆடிட்டு வர்றாங்க, பாட்டு பாடிட்டு வர்றாங்க, மாசுங்காங்க காசுங்காங்க. ஆனா நம்ம பெரிய பிக் பாஸ் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், தமிழகம் என்றைக்குமே தர்மம் சில நேரம் தூங்கும், அதர்மம் தலை தோங்கும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை தமிழகம் பல முறை நிரூபித்திருக்கிறது. இந்த முறையும் நிரூபிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நன்றியோடு பாராட்டி, ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.